ஹாய் ஹலோ ஆர்மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரூட் ப்ரொஃபஸர் இன்னசென்ட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு ஜிகுக்கோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ரிக்வஸ்ட் ஒன் ஷாட். அவங்களோட நேம் வந்து கத்தீஜா, ஓகேவா? அவங்க வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, ரூட் ப்ரொஃபஸர் இன்னசென்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து போடுங்கக்கா அப்படின்ட்டு. இதில் வந்து நம்ம 3K வேறு அடித்ததுனால இடையில வந்து வேறு ஒரு ஸ்டோரி போட வேண்டியதாகி போச்சு. அண்ட் அவங்க வந்து இந்த ரிக்வஸ்ட் வந்து ஸ்டார்டிங்லேயே கேட்டிருந்தாங்க. இடையில ஒரு 2-3 ஸ்டோரி பெண்டிங்கில் இருந்தனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சாரி கத்தீஜா. அண்ட் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த ஸ்டோரியை பாருங்கள், பார்த்து பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேடா. இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா மூவிக்கான அப்டேட்லாம் அதில் தான் வரும். ஓகேடா, நம்ம வளவலன்னு பேசாமல் ஸ்டோரிக்குள்ளே போடாமா? இப்போ ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே இப்போ நம்ம ஜிம்மினை தான் கட்டுறோம். அவன் அப்படியே அந்த காலேஜுக்குள்ளே அப்படியே நடந்து வரான். இப்போ அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கே தான் ஜிமினோட அப்பா அம்மா 2 பேருமே வராங்க. வந்துட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் அப்படியே கையை பிடிச்சி உள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்படியே கூட்டிகிட்டு போய் அப்படியே ஸ்டாஃப் ரூம் போய் நின்னா அங்கே ஜேகே தான் அங்கே வந்து ஏதோ புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வரான். இப்போ அப்படியே பார்த்துட்டு உங்களுக்கு என்ன வேணும்? இல்லை 3rd இயர் டிபார்ட்மெண்ட் இந்த குரூப்புக்கு ப்ரொஃபஸர் அப்படின்னு சொன்னோன்னே நான் தான், சொல்லுங்கள். இது உங்கள்கிட்ட பிரின்சிபல் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா அப்படியே ஒரு பேப்பர் கொடுக்குறாங்க. இப்போ அப்படியே பார்த்துட்டு நியூ அட்மிஷனா, சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே சொன்னோன்னே அப்படியே ஜிமினோட அப்பா அம்மா 2 பேருமே பின்னாடியே வராங்க. இப்போ அப்படியே பார்த்து இல்லை நான் இவனை மட்டும் கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே ஓகே கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜிமினா வந்து ஜேகே தான் அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். இப்போ அப்படியே கிளாஸ் ரூம்குள்ளே கொண்டுட்டு போயிட்டு திஸ் இஸ் நியூ ஸ்டூடெண்ட் அண்ட் நீங்கள் உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்போ அப்படியே ஜிமின் எல்லாத்தையும் பார்த்துட்டு மை நேம் இஸ் பார்க் ஜிமின், அப்புறம் நான் இந்த காலேஜ்லேருந்து வந்திருக்கேன், அப்புறம் என்னுடைய ஊர் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரி ஓகே நீ வந்து அங்கே போய் உட்காந்துக்கோ அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே அவன் சுற்றி மாற்றி பார்க்குறான். பார்த்தா அங்கே ஒரு பையன் பக்கத்தில் தான் ப்ளேஸ் இருக்குது. இப்போ அப்படியே அங்கே போய் உட்காந்துறான். அப்படியே அவனோட கிளாஸ் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே ஜேகே நிமிந்து பார்த்துட்டு ஜிமன் நான் வந்து உன்னோட புக்ஸ் நோட் எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன், நீ வந்து வீட்டுக்கு போகும்போதுல என்கிட்ட வந்து அது வாங்கிட்டு போயிடு ஓகே அப்படின்னு சொன்னோன்னே ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் உட்காடுறான். இப்போ அப்படியே ஜேகே பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து அப்படியே போயிடுறான். இப்போ அப்படியே வந்து பக்கத்தில் இருந்த பையன் பார்த்துட்டு உன்னோட பேர் பார்க் ஜிமினா அப்படின்னு சொன்னோன்னே என்னோட பேர் பார்க் ஜிமின் தான், உன்னை வீட்லேயுமே பார்க் ஜிமின் தான் கூப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டோன்னே இல்லை என்னை ஜிமின்னு கூப்பிடுவாங்க. ஓகே ஓகே என்னோட பேர் டேயாங் அப்படின்னு சொன்னோன்னே நைஸ் டு மீட் யூ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டியெல்லாம் ஓகேன்னு சொல்லேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே பக்கத்தில் வந்து ஃபெலிக்ஸ் தான். அவன் அப்படியே வந்து என்னோடய பேர் ஃபெலிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவன் கை கொடுத்து இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு ஃபெலிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே பேசிட்டு அப்படியே திரும்பிக்கிறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு என்னடா இது ஃப்ரெண்ட் ஆகலான்னு பார்த்தா டப்புன்னு திரும்பிட்டான். ஒருவேளை அவன் பழைய காலேஜில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுறானோ, நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுமா அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டாருண்ணே. இருக்கும் மச்சான், நம்ம அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம், கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்மகிட்ட பேச ஆரம்பிச்சிடும் ஓகே தானடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபெலிக்ஸ் சொல்லிட்டு அப்படியே பார்க்குறான். இப்போ அப்படியே திரும்பிட்டு சரி ஓகே அவனுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பான், அவன் ஆட்டோமேட்டிக்காக நம்மகிட்ட பேசும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கொஞ்சம் ஒரு 2 or 3 days கிட்ட ஸ்கிப் ஆகுது. பட் ஜிமின் யாரு கூடயுமே பேச மாட்டேங்கான், ரொம்ப சைலண்டாக இருக்கான். இப்போ அப்படியே ஜிமின் அப்படியே நிமிர்ந்து பார்த்துட்டு அதாவது அவனுக்கு வந்து அந்த மேக்ஸ் ப்ராப்ளத்தில் ஒரு சின்ன டவுட் மாதிரி இருக்குது. நம்ம மேக்ஸ் ப்ரொஃபஸர் யாரும் கிடையாது, நம்ம ஜேகே தான். அண்ட் நம்ம சுகா வந்து பயாலஜி ப்ரொஃபஸர் ஓகேவாடா. இப்போ அவனுக்கு அந்த சம்மில் ஒரு டவுட் இருக்குது. அப்படியே அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க டேயை பார்த்து இதில் ஒரு டவுட்டு கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னோன்னே ஏன் ப்ரொஃபஸர் அண்ணா தானே இருக்கிறாரு, அவர்கிட்டே கிளியர் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். அது வந்து இல்லை வேணாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி பார்த்துட்ருக்குறான். உனக்கு எதாவது டவுட்டுன்னா நீ ப்ரொஃபஸர்கிட்டே கேளு, அவர் சூப்பராக சொல்லிக் கொடுப்பாரு தெரியுமா அப்படின்னு சொன்னேன். அப்படியா சரி பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜிமின் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்னா அவன் பாட்டுக்கு அது செம்ம போட்டு பார்க்குறான். பட் அவனுக்கு ஆன்சரே வர மாட்டேங்குது. இப்போ அப்படியே பார்த்துட்டு சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அவன் அதை வாங்கிக்கிட்டு அப்படியே ஜேகே கிட்ட போய் டவுட் கேட்குறான். இப்போ ஜேகே அதெல்லாம் பார்த்துட்டு இது இப்படி வரும் சரி ஓகே தானே அப்படின்னு சொன்னேன்னா ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அப்படியே திரும்புகிறான். இப்போ அப்படியே ஜேகே அப்படியே பார்த்துட்டு நீ எப்போவும் டவுட்டே கேட்க மாட்டேன், இன்றைக்கி நான் அதிசயமாக வந்து கேட்டுட்டிக்கிறேன், இந்த சம்மில் ஒரு டவுட்டு சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்படி அடிக்கடி வந்து கேட்டு படித்து உருப்படுறதுக்கு வழியே போகிற அப்படின்னு சொன்னேன். ரொம்ப தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே வந்து போகிறான். போயிட்டு இந்தா
சார் நான் எழுதி இருந்திருக்கிறாரு, இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உட்காடுறான். இப்போ அப்படியே நம்ம ஜிமின் அப்படியே பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொன்னானே, தேங்க்யூலாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஃபெலிக்ஸ் கூட இருந்து கதை அடிச்சிட்டு இருக்கிறான். இப்போ வந்து அப்படியே ஈவினிங் ஆகுது. இப்போ அப்படியே அவன் பார்த்துட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னானே, என்ன 1 வீக்காக வந்த நீ எதுவுமே பேச மாட்டேன், இன்றைக்கி என்ன அப்படின்னு சொன்னேண்ணே. இல்லை நீங்கள் எனக்கு இன்றைக்கி பெரிய ஹெல்ப்பெல்லாம் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, அது என்ன கையில் கெட்டு போட்டிருக்குற, கையில் ஏதாவது அடிபட்டுருச்சா என்ன, இல்லை உனக்கு ஏதாவது லவ் ஃபெயிலியரா, கையை கட் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி என் டே வந்து கேட்டுட்ருக்குறான். அது வந்து லவ் ஃபெயிலியர்லாம் இல்லை, பட் அடிபட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, அதுவும் கரெக்டாக போய் அங்கேயோ போய் அடிப்படும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஃபெலிக்ஸை பார்த்து அவன் கேட்டிருப்பான். அதானடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பார்த்துட்டு சரி இந்த கெட்ட ஒத்துக்காமி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபெலிக்ஸ் கேட்குறான். இல்லை வேணாமே அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே என்னமோ சரி நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே போயிடுறாங்க. நம்ம ஜிமின் அப்படியே வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு போய் அப்படியே அவன் வந்து வீட்டுக்கு போனோன்னே, ஜிமின் உனக்கு இன்றைக்கி கிளாஸ் எப்படிடா போச்சு அப்படின்னு சொன்னோன்னே, நல்லா போச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அவங்க அம்மாவை அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். பார்த்துட்டு அம்மா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி தலைவலிக்கு, நான் ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, அது நீ அந்த ரூமில் இருக்க வேணாம் ஓகே தானே, நீ வந்து இனி எங்கள் கூடயே இருந்துக்கோ, அப்பா அவ்வளோ இருக்காரு நீ போ அப்படின்னு சொன்னோன்னா, இல்லை நான் என்னோடய ரூமுக்கே போகிறேன். ஜிமின் அம்மா சொன்ன கேட்பல, போ அப்பா உள்ள தான் இருக்காரு, அப்பா கிட்ட போ அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவன் நேராக அப்படியே அவங்க அப்பா அம்மா ரூம்கிட்ட போகிறான். இப்போ அப்படியே உள்ள போனேன்னா, வா ஜிமின் வந்து உட்காரு, அப்புறம் உன்னோட ஸ்டடி டேபிள்ஸ்லாம் கீழே மாற்றியாச்சு, நீ இங்கேயே வந்து படிச்சுக்கோ சரியா அப்படின்னு சொன்னேன்னே. இல்லைப்பா நான் ரூம்லேயே படிச்சுக்கிறேன்னு. இல்லைடா இங்கே படி, எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இல்லை உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும்ல, அதெல்லாம் ஒரு டிஸ்டர்ப் இல்லை, என் பையனை வர எனக்கு வேறு எதுவும் கிடையாது, நீங்கள் இங்கேயே இருந்துக்கலாம் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் அப்படியே போய் உட்காந்து அவன் அப்படியே நோட்ஸ் தான் அப்படியே ஓப்பன் பண்ணி இருந்து படிச்சுட்டு தான் இருக்கிறான். இப்போ அவங்க அப்பா பார்த்துட்டு சந்தோஷமாக கலகலன்றது பையன், என் பையன் வாழ்க்கையில் இப்படி ஒரு விதி விளையாடணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே ஜிமினை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. என் பையன் ஒரு காலத்தில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தான், கலகலன்னு பேசி சந்தோஷமாக சிரித்து விளையாடி, இப்போ என் பையனோட வாழ்க்கை இப்படியெல்லாம் இருக்கணும். சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்றான், ஏதாவது கேட்டால் பதில் சொல்கிறான், அவனாக வாய் திறந்து பேச மாட்டேங்கிறான், சாப்பாடு வேணும்னு வாய் திறந்து பேச மாட்டேங்கிறான், கொண்டு விட்டால் அழிச்சு போகிறான், இல்லையா அவன் பாட்டுக்கு இருக்கிறான், ஒழுங்காக தூங்குறதில்ல சாப்பிட்றதில்ல. பொய்யும் அந்த விதி என் பையனோட வாழ்க்கையிலேயே விளையாடணும். கடவுளே இது எப்போ இனி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அப்படியே ஜிமினோட அம்மா உள்ளே வந்துட்டு, ஏங்க சாப்பிட்லாமா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, சாப்பிட்லாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே எழும்புறாரு. இப்போ அப்படியே ஜிமின் கிட்டே வந்து ஜிமின் அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ அப்படியே அவன் திரும்பி பார்க்குறான். சாப்பிட போகலாமா அப்படிங்கிற மாதிரி தலையாடுறான். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அப்பா தான் அப்படியே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. அவன் அப்படியே ரொம்ப டல்லாக தான் இருக்கிறான். இப்போ அப்படியே அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே இருந்துட்டு அப்படியே சாப்பாடு கொடுக்குறாங்க. அவன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்படியே அவன் பார்த்துட்டு அவங்க அம்மாவை திரும்பி பார்த்தா, சாப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே எடுத்து சாப்பிட்றான். ஆனால் அவன் வந்து ரொம்ப சைலண்டாக இருக்கிறான், யாரு கூடயும் ஒழுங்காக பேசுகிறதில்ல, அவன் ரொம்ப டல்லாக இருக்கிறான். அவங்க அம்மா கண்ணிலேருந்து அப்படியே கண்ணீர் வருது. இப்போ அப்படியே அவங்க அப்பா பார்த்துட்டு அழாத அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படியே செய்கையாலே சொல்கிறாரு. இப்போ அப்படியே அவங்க அம்மா பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க. இப்போ அப்படியே அவங்க வந்து உள்ளே நின்று அப்படியே லைட்டாக அழுதுட்டேன், என் பையனுக்கு இந்த நிலமையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கண்ணை தொடச்சிட்டு அப்படியே வெளியே வராங்க. இப்போ அப்படியே அவங்க அப்பா பார்த்துட்டேன், சரி நீ உட்காந்து சாப்பிடு. இல்லைங்க சாப்பிட்றீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறாங்க. பட் ஜிமின் வந்து அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கிறான். அவன் நிமிர்ந்து பார்க்கல, எதுவும் பேசலை. அவன் பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே பார்க்குறான். பார்த்தோன்னே சாப்பிட்டுட்டியா, நீ ரூமுக்கு போறியா அப்படின்னு சொன்னோன்னே, நீ ரூமுக்கு போய் படிச்சுட்டு அப்பா வந்தோடனே நம்ம முன்னாடி சேர்ந்து தூங்கலாம் சரியா, சரிங்கிற மாதிரி அவன் தலையை மட்டும் ஆட்டிட்டு அப்படியே அவன் அப்படியே கிச்சனில் போய் அப்படியே பிளேட்டை வச்சுட்டு அவன் அப்படியே ரூமுக்குள்ளே போயிடுறான். இப்போ அப்படியே அவங்க அம்மா பார்த்துட்டேன், என்னங்க இது, என்னங்க அவன் வாயை திறந்து கூட பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னோன்னே, அவனை பற்றி தான் தெரியும்ல, சரி விடு,
நம்ம பார்த்துக்கலாம், நம்ம அவனை கொஞ்சம் கொஞ்சமாக அவனை மாற்றலாம் சரியா அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களும் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே அவங்க ரூமுக்குள்ளே போகிறாங்க. அப்போ அதான் ஜிமின் அப்படியே தான் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே அவங்க அப்பா பக்கத்தில் போயிட்டு ஜிமின் படுக்கலாமா அப்படிங்கிற மாதிரியும் தலையாட்டுறான். இப்போ அப்படியே அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா அப்படியே கூப்பிட்டு படுக்க வைக்கிறாரு. இப்போ அவங்க அப்பா பக்கத்தில் படுத்தானா அவங்க அம்மா பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. இப்போ அப்படியே 2 பேர்த்தையுமே பார்த்துட்ருக்குறான். பட் அவன் தூங்கலாம் அப்படியே படுத்துருக்குறான். இப்போ அவங்க அம்மா அப்படியே நிமிர்ந்து பார்த்துட்டு தூங்கு ஜிமின் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு அப்படியே டப்புன்னு கண்ணை மூடுறான். பட் அவன் தூங்கலை. அது அவங்க அம்மாவுக்கும் நல்லாவே தெரியுது. இதெல்லாம் எப்போ மாறுமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அவங்க வந்து அப்படியே தட்டி கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே ஜிமின் தூங்கிடுறான். இப்போ அப்படியே ஒரு நைட்டு ஒரு 2 o'clock இருக்கும். இப்போ அப்படியே நல்லா தூங்கிட்டு இருந்தவன் டப்புன்னு எலும்பி உட்காந்து அப்படியே கத்துறான். இப்போ அப்படியே அவங்க அம்மாவும் அப்பாவும் முடிச்சுட்டு ஜிமின் என்னாச்சு ஜிமின், நீ வீட்டில் தான்டா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை வந்து தடவி கொடுக்குறாங்க. இப்போ அப்படியே அவங்க அம்மா பார்த்துட்டு அம்மா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கிறான். எங்க என்னங்க ஆச்சு அப்படின்னு சொன்னேன். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அப்படியே ஹக் பண்ணி அவனை அப்படியே ரப் பண்ணி கொடுக்குறாரு. இப்போ அப்படியே அவன் அப்படியே ஹக் பண்ணிட்டு அப்படியே மெல்ல அப்படியே தூங்குறான். இப்போ அப்படியே அவங்க அப்பா படுக்க வச்சுட்டு ஒன்றும் இல்லடி படு அப்படின்னு சொன்னானே. அப்போ தினமும் அவன் இப்படி தான் இருக்கிறாங்க. நாங்கள் அப்படி தான் இருப்பானா இருக்கும். சரி இனிமேல் அவன் நம்ம பக்கத்தில் இருந்து அவனை நம்ம பார்த்துக்கலாம் சரியா, நீ அழாத, நீ அவன் கண்ணு முன்னாடியே அழுத, ஏன்னா அவன் கூட கொஞ்சம் அழுவான், நீ அழாத அப்படின்னு சொன்னானே. சரி அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. இப்போ அப்படியே ஜிமின் வந்து அப்படியே தூங்கிடுறான். இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் தான் அவங்க அம்மா குக்கெலாம் பண்ணி எடுத்து வச்சுட்டு அவனுக்கு காலேஜுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்க. ஜிமின் இப்போ தான் முழிச்ச உடனே ஜிமின் நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, அப்பா கொண்டு காலேஜில் விட்டுருவாரு சரியா அப்படின்னு சொன்னேன். அவனும் அப்படியே தலையாட்டிட்டா அவன் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே வெளியே வரான். இப்போ அவங்க அம்மா அப்படியே பார்த்துட்டு சரி ஓகே சரி பார்த்து இருந்துக்கோ, ஜாக்கிரதை இருந்துக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அப்பா கிட்ட கொண்டு விட்ட உடனே அவங்க அப்பா பார்த்துட்டு சரி ஜிமின் காலேஜ் போகலாமா அப்படின்னு கேட்டோம். நான் அவன் ஆட்டுங்கிற மாதிரி தலையாடுறான். இப்போ அப்படியே பைக்கில் ஏற்றிட்டு அவங்க அப்பாவும் அப்படியே போகிறாரு. இப்போ போய் இப்படி காலேஜ் வாசலில் இறக்கி விட்டுட்டு சரி பார்த்து இருந்துக்கோ, ஏதாவதுன்னா உடனே அப்பாவுக்கு கால் பண்ணு சரியா அப்படின்னு சொன்னேன். அவனும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அப்படியே ஒரு 4 கிஸ் பண்ணிட்டு சரி பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அப்படியே போகிறாரு. இப்போ அப்படியே ஜிமின் பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி அவன் பெருமூச்சு விட்டுட்டு அப்படியே உள்ளே போகிறான். உள்ளே பார்த்தா அங்கே டேயும் ஃபெலிக்ஸ் வெளியே நின்று அப்படியே சிரிச்சு பேசி நிற்கிறாங்க. இப்போ அப்படியே பார்த்துட்டு ஏய் ஜிமின் இங்கே வா அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அப்படியே ஜிமின் சுற்றி பார்த்துட்டு நானா அப்படிங்கிற மாதிரி அவன் கையை வச்சு காமிக்கிறான். நீ தான் இங்கே வா அப்படின்னு சொன்னானே. இப்போ அப்படியே அவன் பக்கத்தில் போகிறான். பக்கத்தில் போயிட்டு சொல்லுட்டே என்ன ரொம்ப சைலண்டாக இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. அப்போல்லாம் ஒன்றும் இல்லையே, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஏன் நீ ரொம்ப டல்லாகவே இருக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி கிளாஸுக்கு போகலாமா? என்ன அவசரம், பொறுமையாக போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே அவன் பார்த்துட்ருக்குறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு ஏன் அங்கேயே மச நிற்கிறவா, பக்கத்தில் வந்து இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா இல்லை நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் பக்கத்தில் வந்து அப்படியே உட்காந்து அப்படியே சுற்றி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறான். அங்கே ஒரு பறவை இருந்து அப்படியே தண்ணி குடிச்சிட்டு இருக்குது. அதை ஏன் அவன் ரசித்து பார்த்துட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே பின்னாடி ஜேக்கி ஒன்றுன்ட்டு டே அப்படின்னு சொன்னோன்னே இப்போ அப்படியே திரும்ப குட் மார்னிங் சார் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாரு வெளியே நீ என்ன கலாட்டா பண்ணிகிட்ருக்கா, கிளாஸுக்குள்ளே போ. சார் கொஞ்சமாவது ஃப்ரீடம் கொடுங்க சார், சும்மா அடைச்சி வைக்காதுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இங்கே பாரு நீ ரொம்ப சேட்டை பண்ணியிருக்க பார்த்தியா, வந்த புது பையனுக்கு கூட கெடுத்துட்ட அப்படின்னு சொன்னோன்னே சார் நான் எங்கே சார் கெடுத்தேன், நீ தான்டா கெடுத்துக்கிட்டு இருக்கிற, நீ தான் எல்லாத்துக்கும் மெயின் காரணமே அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொன்னோன்னே நான் என்ன சார் பண்ணேன், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறோம், நீங்கள் என்ன சார் சும்மா ஏதாவது கத்திக்கிட்டே இருக்கீங்க, போங்க சார் உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்குன்னு போய் பாருங்கள் சார் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாரு நீங்கள் என்னோடய கிளாஸ் பசங்க, என் கிளாஸ் பசங்க கொஞ்சமாவது டிசிப்ளினாக இருக்கணும்னு ஆசைப்பட்றவன், மரியாதை கிளாஸ் ரூமுக்குள்ளே போ அப்படின்னு சொன்னோன்னே சார் போ சார் கொஞ்ச நேரம் போடா அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொன்னோன்னே இப்போ அப்படியே பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முன்ன போகிறான். இப்போ அப்படியே ஃபெலிக்ஸ் பின்னாடி போகிறான். ஜிமின் அப்படியே பார்த்துட்ருக்குறான். இப்போ அப்படியே ஃபெலிக்ஸ் திரும்பி பார்த்துட்டு ஏய் ஜிமின் வா போகலாம் அப்படின்னு சொன்னானே. இப்போ அப்படியே ஜிமினும் கூடயே போகிறான். இப்போ அப்படியே ஃபெலிக்ஸ் அப்படியே டேக்கிட்ட போயிட்டு டேய் என்னடா இவன் ரொம்ப சைலண்டாக இருக்கிறான், ஒரு வேளை புதுசாக இருக்கிறனால இந்த காலேஜ் அவனுக்கு பழகிறதுக்கு டைம் எடுக்குமோ அப்படின்னு சொன்னானே. ஏண்டா நம்மளாம் இந்த காலேஜுக்கு வந்த முதல் நாளே நம்ம வாயாடின்னு பேர் எடுத்தோம், இவன் என்னடா வந்து 2 வாரத்துக்கிட்ட ஆகுது இன்னும் வாயே திறக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்படி சொல்லிகிட்டே வரான். தெரியலையடா, ஒருவேளை இவனுக்கு எதாவது பிரச்சனை இருக்குமோ தெரியலையே,
சரி வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே திரும்பி பார்த்தா ஜிமின் அப்படியே என்னமோ யோசிச்சுக்கிட்டே நடந்து வரான். இப்போ முன்னாடி ஸ்டெப்ஸ் இருக்குது, அவன் அதை பார்க்காம இடிச்சுக்க போகிறான். இப்போ அப்படியே டே முன்ன வந்துட்டு, ஏய் என்ன பண்ணுற நீ, பார்த்து நடந்து வா, ஸ்டெப்ஸில் இடிச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. ஓகே டே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அவன் பார்த்து நடந்து வரான். பார்த்துட்டு என்னாச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே வந்து ஜிமினுக்கு பின்னாடி தான் போயிட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே ஃபெலிக்ஸ் பார்த்துட்டு என்னாச்சுடா, ஒன்றும் ரவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க எல்லோரும் அப்படியே கிளாஸ் ரூம்குள்ளே போகிறாங்க. இப்போ ஜேகே அப்படியே கிளாஸ் ரூம்குள்ளே வந்து அப்படியே பாடம் நடத்திட்டு இருக்கிறாரு. இப்போ ஜேகே என்ன பண்ணுறாருன்னா அப்படியே கிளாஸ் நடத்திக்கிட்டு அவன் முன்னே வந்து, அதாவது அங்கே முன்ன இருந்து பின்னாடி வரைக்கும் அப்படி நடந்து வர்றாரு. இப்போ வந்து பின்னாடி இருந்து முன்னாடி நடந்து போகிறது அப்படி நடந்து ஒரு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ அப்படியே ஜிமின் கிட்ட வரும்போச்சுல ஜேகே வந்து கையில் வந்து ஒரு சாக் பீஸ் வச்சுருக்கிறாரு. அதை அப்படியே கையில் வச்சுருப்பார்ல, அது கரெக்டாக போய் அவன்கிட்டே ஸ்லிப்பாகி கீழே விழுது. இப்போ ஜேகே என்ன பண்ணுறான்னா அப்படியே குனிஞ்சு அந்த சாக் பீஸை எடுக்கும் போச்சுல ஜிமின் வந்து என்ன பண்ணுறான்னா அப்படியே தள்ளுறான். அதாவது அந்த பெஞ்சோட எண்டில் தானே இருந்திருப்போம். இப்போ அவன் அப்படி என்ன பண்ணுறான்னா டே பக்கத்தில் தள்ளி போகிறான். இப்போ அப்படியே போனோடனே அப்படியே டே வந்து அப்படியே படுத்து தான் இருந்திருப்பாரு. அப்படி இருந்துருச்சுட்டு யாரா நெருக்கிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சைடில் பார்த்தா ஜிமின் தான் அப்படியே டேக்கிட்ட தள்ளி வரான். இப்போ அப்படியே அவன் அந்த சைடு எட்டி பார்த்தான், அங்கே ஜேகே தான் அப்படியே சாக் பீஸ் எடுத்துட்டு அவன் பாட்டு கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறான். இப்போ இதை பார்த்துட்டு ஜிமின் என்ன ஆச்சு உனக்கு, அது ஒன்றும் இல்லை, அது வந்து அப்படின்னு சொன்னோன்னே அங்கே தள்ளிடு, இங்கே இடம் இல்லை அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே தள்ளி உட்காந்துக்கிறான். ஏய் பரவாயில்ல, என்னாச்சு உனக்கு, ஏன் இந்த மாதிரிலாம் நீ பண்ணுற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான், அது வந்து அதுங்கிற மாதிரி இருக்கும் பஸ்ல, சரி பேனிக் ஆகாத, சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம டே வந்து அவன் பாட்டுக்கு படுத்துடுறான். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே சுகாவோட கிளாஸ் தான் போயிட்டுருக்குது. அவன் அப்படியே பாடம் நடத்திட்டு இருக்கும்போதுல நம்ம டே தான் அப்படியே கன்னத்தில் கை வச்சு ஏன்னு பார்த்துட்ருக்குறான். இப்போது நம்ம சுகா வந்து பக்கத்தில் வந்து என்ன பண்ணிகிட்ருக்குறே நீ, கிளாஸை கவனிக்கிறியா இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே அதை டேக்கி அது எதுவுமே தெரில, அவன் பாட்டுக்கு ஏன்னு பார்த்துட்ருக்குறான். இப்போ அப்படியே அந்த பெஞ்சில் டப்புன்னு ஒரு அடி அடிச்சுட்டு இங்கே பாருட்டே உன்கிட்ட தான் கிளாஸை கவனிக்கிறியா இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அவன் அடித்த ஃபோர்ஸில் வந்து நம்ம ஜிமின் பயப்படுறான். அவன் பையன் கொஞ்சம் பின்னாடி தள்ளோன்னே அப்போ அது சார் நான் கிளாஸை கவனிச்சிட்டு தான் சார் இருக்கேன், எங்க நான் இவ்வளோ நேரம் என்ன நடத்துனேன் விரும்பி சொல்லு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ஐயோ என்ன நடத்துனான்னு தெரியல மச்சான் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஃபெலிக்ஸை தட்டிக்கிட்டு இருக்கான். ஃபெலிக்ஸ் பார்த்துட்டு எனக்கே ஒன்றும் தெரியல, நானும் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏய் பக்கத்தில் என்ன பேசிகிட்டு இருக்கிறேன், நான் இப்போ இவ்வளோ நேரம் என்ன நடத்தினேன் அதை ஃபஸ்ட்டு சொல்லு, அது சார் தெரியலை சார் கிளாஸ் அட்டு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ அவன் அப்படியே எழுந்திரிச்சு ஏன் நான் ஏன் வெளியே போனோம் தான் இன்னும் பக்கத்தில் இருக்கிறவன் தூங்கிட்டு இருக்கான், ஆனால் முன்னாடி இருக்கிறவன் என்ன என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறான், அதுக்கு முன்னாடி இருக்கிற பொண்ணு உங்களை ரசிச்சுக்கிட்டு இருக்கலாம், இதெல்லாம் கண்டுக்காதுங்க, என்னை மட்டும் கரெக்டாக வந்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நான் உங்ககிட்ட சொன்னதை மட்டும் சரி கிளாஸை விட்டு வெளியே போக முடியாது, கிளாஸை விட்டு போட்டே இல்லைன்னு வையேன் அவ எல்லாத்துக்கும் முன்னாடி வச்சு நான் அடிக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே முடிஞ்சுன்னா அடிங்க சார் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இப்போ சுகா என்ன பண்ணுறான்னா அப்படியே அந்த புக்கை அந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே பெஞ்சுக்கிட்ட போகிறாரு. பார்த்தா அங்கே ஒரு ஸ்கேல் இருக்குது, அதை எடுத்துட்டோம், கிளாஸை விட்டு வெளியே போறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரியே சுகா கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. சார் இது என்ன சார் அநியாயம், தான் ஃபெலிக்ஸ் தான் பக்கத்தில் வந்து தூங்கிட்டு இருக்கிறான், நீயும் கிளாஸ் விட்டு வெளியே போ, ஏன்டா என்ன போட்டு கொடுக்குறான், அந்த முன்ன இருக்கிற பொண்ணு இருக்காளே உங்களை ரசித்து பக்கத்தில் இருக்க பொண்ணுக்கிட்ட வர்ணிச்சுக்கிட்டு இருக்கிறான், நான் ஏதாவது கேட்டேனா அப்படின்னு சொன்னோடனே இப்போ அந்த பொண்ணை பார்த்து சுகா முறைக்கிறாரு. சார் அவன் பொய் சொல்கிறான் சார் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு எழும்புறான். அப்படியே அந்த சைடு பார்த்துட்டு ஏன் அந்த பையன் பேசுனான் இந்த பையன் பேசுனான் அவன் பேசினா இவன் பேசினா அவன் வாய் பார்க்குறான், இவங்களெல்லாம் கேட்காதுங்க என்கிட்ட மட்டும் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவன் சொன்னவங்கள எலும்புங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ அங்கேருந்து ஒரு 4-5 பசங்களுக்கு மேலே எலும்புறாங்க. எலும்பிட்டு அப்படியே எல்லோரும் டேயை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே சுகர் எல்லாத்தையும் பார்த்துட்டு நாளைக்கு எல்லோரும் வரும்போதுல 10 டைம்ஸ் இம்போசிஷன் எழுதிட்டு வரணும் புரியுதா அப்படின்னு சொன்னோன்னே சார் நோ சார் நாங்கள் எதுவும் பண்ணல சார், அவன் சொன்ன எல்லாரும் நாளைக்கு 10 டைம்ஸ் இம்போசிஷன் எழுதிட்டு வரணும் புரியுதா அப்படின்னு கேட்டோன்னே ஓகே சார் அப்படின்னு எல்லோரும் கோரஸாக சொல்கிறாங்க. அதோடய பெல்லம் அடிக்குது. சுகா அப்படியே பார்த்துட்டு சரி ஓகே நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே போனோன்னே நம்ம டே அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு மன்னிச்சிருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு உட்காந்துடுறான். இப்போ அப்படியே நின்றுட்டு இருந்த பசங்களாம் இவனால் நம்ம நாளைக்கு 10 தினாரம் பொசிஷன் எழுதுறோமா இதெல்லாம் ஓவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே டேயை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன நீங்கள் என்ன இந்த பண்ணாத தப்பையா நான் என்ன சொன்னேன், நீ தானே பேசிகிட்டு இருந்தேன் நீ தானே வாய் பார்த்துட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறோன்னே எப்போ தேவை போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் அப்படி திரும்பிக்கிறாங்க. இப்போ அப்படியே ஃபெலிக்ஸ் நிமிந்து சைடில் அப்படியே திரும்பி பார்த்துட்டு
உன்னோட 10 வாட்டி பொசிஷன்டா எனக்கு அப்படின்னு சொன்னேன். விட மச்சான், சரி 10 வாட்டி எழுதுறது என்ன 20 வாட்டி எழுதிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னேன். ஏன் நான் ஏன் 10-20 வாட்டி எழுதணும்? எனக்கு எழுதிட்டு வந்துடுடா அப்படின்னு சொன்னேன். ஏன்டா உனக்கும் உன் பூனைக்குட்டிக்கும் பிரச்சனைனா அது நானும் கொடுக்கணுமா? படம் இந்த பக்கம் என்னாலலாம் பொசிஷன் எழுதிட்டு வர முடியாது. 10 வாட்டி எழுதுறதுக்கே கையெவ்வளோ விழுங்கிரும், இதில் 20 வாட்டி போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே திரும்புகிறான். இப்போ அப்படியே டே பார்த்துட்டு, டே மச்சான் எனக்கு ஒரு டவுட்ரா அப்படிங்கிற மாதிரி டே கேட்ட உடனே அப்படியே ஃபெலிக்ஸ் திரும்பிட்டு என்னன்னு மாதிரி பார்க்குறான். இல்லை ஜிமினி ஏன்டா ஒரு மாதிரி பயப்படுறான், அதுவும் முக்கியமாக ப்ரொஃபஸர் பக்கத்தில் வந்தால் மட்டும் அவன் பயப்படுறான். நம்மக்கிட்டலாம் அவன் நார்மலாக தான்டா இருக்கான். ஆனால் ஜேகே ப்ரொஃபஸர் பக்கத்தில் வரும்போச்சுல, சுகா ப்ரொஃபஸர் பக்கத்தில் வரும்போச்சுல மட்டும்தான்டா அவன் பயப்படுறான் அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, ஒருவேளை அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து நடந்திருக்குமோடா அப்படின்னு சொல்லி, பிரச்சனையா என்ன மாதிரி அப்படின்னு கேட்குறான். தெரியலையாடா, நீ 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 வேணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே அவன் இழுக்கிறான். இப்போ மச்சான் நம்ம அவன்கிட்ட கேட்டு பார்க்கலாமா அவனுக்கு என்னாச்சு என்ன பிரச்சனைன்னு அப்படின்னு சொல்ல கேட்டுப்பாரு சொல்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே பார்த்துட்ருக்குறாங்க. இப்போ அப்படியே பெல்லம் அடிச்சிருது. சரி ஓகே நம்ம லஞ்ச் டைமில் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே உட்காந்துருக்காங்க. இப்படியே லஞ்ச் பீரியடும் ஆகுது. இப்போ அப்படியே கேண்டீனுக்கு சாப்பிட போகும்போது நம்ம ஜிமினுமே கூட வரான். அவன் அப்படி கேண்டீனில் போய் உட்காரான். ஃபெலிக்ஸும் டேயும் அவனுக்கு முன்னாடி தான் உட்காந்துருக்குறாங்க. இப்போ அப்படியே ஃபெலிக்ஸ் பார்த்துட்டு, ஜிமன் நாங்கள் கேட்குறோம் தப்பான்னு நினைக்க மாட்டேன்ல அப்படின்னு கேட்டோன்னே, சொல்லு ஃபெலிக்ஸ். இல்லை நீ ஏன் ப்ரொஃபஸர்ஸை பார்த்தா மட்டும் பயப்படுற? நீ தைரியமாக இருக்கலாமே, எதுக்காக ப்ரொஃபஸரை பார்த்து மட்டும் பயந்துக்கிட்டே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, அது அப்படிங்கிற மாதிரி அவன் இழுத்த உடனே, இல்லை எங்களுக்கு இல்லை நம்ம ஜேகே ப்ரொஃபஸர் உங்ககிட்ட வரும்போதுல நீ பயந்த, அதே மாதிரி இன்றைக்கி சுகா ப்ரொஃபஸர் பக்கத்தில் வரும்போதுல நீ பயப்படுற, அதான் கேட்டோம். உனக்கு சொல்ல விருப்பம் இருந்துச்சுன்னா சொல்லி, இல்லைனா வேணாம் அப்படின்னு சொன்னேன். அதுங்கிற மாதிரி அவன் பயப்படுறான். அது மட்டும் இல்லாமல் அவன் ரொம்ப பேனிக் ஆகுறான். இப்போ அப்படியே சுகா தான் அங்கேருந்து வந்துட்டு டே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இப்போ அப்படியே சுகாவை வந்து டே நிமிர்ந்து பார்க்குறான். சொல்லுங்கள், இன்றைக்கி ஈவினிங் அம்மா வீட்டுக்கு வராங்க, அதனால் எங்கேயும் ஊர் சுத்தாமல் மரியாதையாக வீட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. என்ன அத்தை வீட்டுக்கு வராங்களா? நானா அப்படின்னு சொன்னானே. என்ன நானா? மரியாதை எனக்கு வீட்டுக்கு சீக்கிரம் வந்துரு. ஃபெலிக்ஸ் கூட எங்கேயும் ஊர் சுத்தாத. அம்மா பதில் கேட்டாங்கன்னா என்னால் சத்தியமாக என்னால் மேனேஜ் பண்ண முடியாது. மரியாதையே வீட்டுக்கு வந்துரு. சுகா மேனேஜ் பண்ணு சுகா, கொன்னே விடுவேன். இன்றைக்கி ஒரு நாளாவது வீட்டுக்கு வாடா. அம்மா இன்றைக்கி ஒரு நாள் தான் இருப்பாங்க, நாளைக்கு காலையிலேயே அம்மாவை கிளம்பிடுவாங்க, அதனால் இன்றைக்கி ஒரு நாளாவது சீக்கிரம் வா. சரி ஓகே, இன்றைக்கி மட்டும்தானே, நாளைக்கு கூப்பிட மாட்டேல? நாளைக்கு கூப்பிடலடே அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே மச்சான் ஃபெலிக்ஸு, நாளைக்கு நம்ம ஊர் சுற்றலாம், இன்றைக்கி நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, இன்றைக்கி ஈவினிங் நானும் வீட்டுக்கு போகிறேன், நாளைக்கு நம்ம 2 பேரும் ஊர் சுற்றலாம் அப்படின்னு சொன்னோன்னே. அப்படியே சுகா பார்த்துட்டு, அவனை கெடுக்கிறது நீ தான்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. என்ன நான் கெடுத்தேன் பின்ன? அவனை கூட்டிகிட்டு ஊர் சுற்றுறது யார்? அது சார் என் ஃப்ரெண்டு கூட நாங்கள் ஜாலியாக ஊர் சுற்றிட்டு போகிறோம், உங்களுக்கு என்ன சார் வந்துச்சு? அவன் என் புருஷன்டா அப்படின்னு சொன்னோன்னே. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஃபெலிக்ஸ் இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான். இதெல்லாமே ஜிமின் வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறான். இப்போ அங்கேருந்து சுகா போன உடனே அது அது அப்படிங்கிற மாதிரி அவன் இருக்கிறான். இப்போ அப்படியே டேனு வந்து பார்த்துரு, என்னாச்சு? ஓ நீ சுகாவை கேட்குறியா அப்படின்னு சொன்னோன்னா, அது ப்ரொஃபஸர் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, அவர் என்னோடய ஹஸ்பண்ட் தான். நாங்கள் 2 பேரும் ஃபஸ்ட் இயரில் லவ் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா என் பையனுக்கு கல்யாணமே ஆகாதுன்னு சொல்லிட்டு என் அத்தை என்னை பார்த்து அப்படியே கெட்டி வச்சுட்டாங்க. அதனால் செகண்ட் இயர் படிக்கும் போதுல எனக்கும் சுகாவுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு சாப்பிட்றான். இப்போ அப்படியே பார்த்துட்டு, அப்போது இன்றைக்கி கிளாஸில் அப்படின்னு சொல்லும்போதுல, அது எப்போவும் அப்படி தான், பூனைக்குட்டி படின்னு சொல்லும், நான் படிக்க மாட்டேன், அதனாலேயே எனக்கும் அவனுக்கும் பயங்கரமாக வீட்டிலலாம் வச்சு சண்டை நடக்கும். ஆனால் அவன் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டான். இப்போ சண்டை போட்டால் அடுத்த நேரம் வந்து கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு, ப்ரொஃபஸரை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, அதான் சொன்னல நாங்கள் 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அப்படியே நம்ம அவன் அப்படியே பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ அப்படியே ஃபெலிக்ஸ் பார்த்துட்டு, இப்போவும் நான் கவனிச்சேன், சுகா சார் பக்கத்தில் வந்து நிற்கும் போச்சுல, நீயே ரொம்ப பேனிக் ஆகுற அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, அது ஒன்றும் இல்லை, அதுங்கிற மாதிரி அவன் இழுக்கிறான். சரி நீ ரொம்ப பேனிக் ஆகாத, உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க.
இப்போ அப்படியே ஜிமினுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அப்படியே அவன் வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனாலும் அவன் ரொம்ப டல்லாக இருக்கிறான். இப்படியே வந்து ஒரு 1 month கிட்ட ஸ்கிப் ஆகுது. இப்போ நம்ம டே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்னா சுகா கூட நின்று பேசிகிட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே ஜிமின் போகிறத பார்த்துட்டு ஜிமின் இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு டே கூப்பிட்டோன்னே இப்போ அப்படியே ஜிமின் அப்படியே பக்கத்தில் போகிறான். அதுவும் பயந்து பயந்து தான் போகிறான். ஏன்னா அங்கே சுகா நிற்கிறான்ல, அதனால பயந்து பயந்து போகிறான். இப்போ அப்படியே சுகா பார்த்தியா அவன் ஒரு ப்ரொஃபஸர் நிற்கிறாரு, எப்படி போகலான்னு சொல்லிட்டு பயந்து பயந்து வர. இந்த பயம் கொஞ்சமாவது உனக்கு இருக்காடா அப்படின்னு சொன்னானே. ஐயோ பூனைக்குட்டி சும்மா இரு பூனைக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கூப்பிட்டு அது வந்து இன்றைக்கி ஒரு நோட்ஸ் ஒன்று எடுத்தாங்கள்ல, அந்த நோட்ஸ் வந்து நான் எடுக்கலை, அந்த நோட்டு மட்டும் எனக்கு தரியா அப்படின்னு கேட்டோன்னா இது இங்கிலீஷ் நோட்டு தானே, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பயந்தே நோட்டு எடுத்து அப்படியே கொடுக்குறான். இப்போ சுகா பார்த்துட்டேன், நீ எதுக்கு பயப்படுற, சில்லாயிரு அப்படின்னு சொன்னானே. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கையெல்லாம் ரொம்ப ஷிவர் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்லேருந்து அப்படியே செம்மையாக ஸ்வெட் ஆகிட்டு இருக்குது. இப்போ பார்த்துட்டு ஜிமின் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே வந்து அப்படியே தொடச்சி விட்றான். அதாவது இந்த 1 monthலேயுமே நம்ம டேய்க்கும் ஜிமினுக்கும் செம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வந்திருக்கும். அது மாதிரி 2 பேரும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிப்பாங்க. அதாவது கிட்டத்தட்ட நம்ம டேயையும் ஜிமினும் எப்படின்னா நம்ம ஒரு சோல்மேட் மாதிரி, ஓகேவா? அந்த லெவலுக்கு 2 பேர்த்தோட ஃப்ரெண்ட்ஷிப்புமே கூடி இருக்கும். ஆனால் ஜிமினுக்கு நடந்த பிரச்சனையை பற்றி மட்டும் நம்ம டேய்கிட்ட ஷேர் பண்ணியிருக்க மாட்டோம். மற்றபடி அவன் எல்லா விஷயங்களையும் நல்லாவே ஷேர் பண்ணிப்பான். 2 பேரும் நல்லா ஒரு நல்ல சோல்மேட் மாதிரி அவங்க 2 பேரும் இருப்பாங்க. இப்போ இதை பார்த்தோன்னா அவன் அப்படியே ஜிமினை ஹக் பண்ணி என்னாச்சு, ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூல் பண்ணுறாரு. இப்போ அப்படியே டேய்க்கு வந்து ஒரு சின்ன டவுட் இருக்குது. அதனால அவன் திரும்பி சுகாவை பார்த்து, சுகா நீ கீழே போய் கார்கிட்ட வெயிட் பண்ண, நான் வரேன் அப்படின்னு சொன்னோன்னே. இல்லைடா நீ கார்கிட்ட வெயிட் பண்ண சுகா, நான் வரேன் அப்படின்னு சொன்னோன்னே. இப்போ அப்படியே சுகா கீழே போயிடுறான். இப்போ தான் ஜிம்மினுக்கு ஷிவர்னஸ்லாம் கொஞ்சம் குறையுது. இப்போ அப்படியே பார்த்துட்டு என்னாச்சுடா, ஏன் கையவளை இவ்வளோ ஷிவர் ஆகுது, என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கொஞ்சம் தடவி கொடுக்குறான். இப்போ பார்த்துட்டு வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பயப்படுறான். இப்போ டே அப்படியே ஜிமினை ஹக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கொஞ்சம் சமாதானப்படுத்துகிறான். இப்படியே அவன் கொஞ்சம் சமாதானம் ஆனோடனே கீழே வந்து அப்படியே சமாதானப்படுத்தி அவன் கீழே தான் கூட்டிட்டு போனான். பார்த்தா அங்கே வந்து அவங்க அப்பா வந்து வெயிட் பண்ணிட்டு நிற்கிறாரு. இப்போ அப்படியே பார்த்துட்டு ஜிமின் உங்கள் அப்பா வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே அவன் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். அவன் கண்ணெலாம் லைட்டாக கலங்கி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் எல்லாமே கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்குது. உங்கள் அப்பா இதை பார்த்து செம்மையாக பயப்படுறாரு. அப்படியே பயந்து அப்படியே வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவர் அப்படியே உள்ளே வராரு. உள்ளே வந்து ஜிமின் உனக்கு என்னடா ஆச்சு, சொல்ல இவனுக்கு என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப இதாகிறாரு. இப்போ அப்படியே ஜிமின் பார்த்துட்டு உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே இப்போ அப்படியே டே பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு அதெல்லாம் அங்கிள் அவன் என்னன்னு தெரில, நான் வந்து ப்ரொஃபஸர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், அவன் ரொம்ப பயப்படுறான், ரொம்ப பேனிக் ஆகுறான் அப்படின்னு சொன்னோன்னே. ஓ அப்படியா, ஒன்றும் இல்லை ஜிமினா, ஒன்றும் இல்லை அப்போ அவன் கூடயே தான் இருக்கேன், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப ஹக் பண்ணி கொஞ்சம் ஆறுதல் படுத்துறாரு. இப்போ அப்படியே டே பார்த்துட்டு சரி அங்கிள் நான் கிளம்புறேன், என் ஹஸ்பண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக அவன் என்ன பண்ணுறான்னா சுகா கிட்ட போகிறான். சுகா கிட்ட போய் சரி போகலாமா அப்படின்னு சொன்னோன்னே. அவனுக்கு என்னாச்சு, ஏன் இவ்வளோ பயப்படுறான் அப்படின்னு சொன்னோன்னே. அது எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அவன் பார்த்துட்டு ஜிமின் பாய் அப்படின்னு சொன்னோன்னா அவன் அப்படியே பாய் கட்டிட்டு அப்படியே அவங்க அப்பா கூட அப்படியே போகிறான். இப்போ அப்படியே ஒரு 1 week போகுது. இந்த 1 weekமே நம்ம ஜிமினுக்கு சரியான ஃபீவராக இருந்திருக்கும். அவன் வந்து அந்த 1 வாரம் அந்த ஃபீவராக இருந்ததுனால அவன் வந்து காலேஜுக்குமே போயிருக்க மாட்டான். இப்போ அப்படியே காலேஜுக்கு தான் போகிறான். இப்போ அப்படியே டே திரும்பி பார்த்துட்டு என்னாச்சுடா, ஏன் வரல 1 வாரமா? அது ஃபீவராக தான் வரல. இங்கே பாரு ஜிமின், நீ என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே? ஆமாம். அப்போது என்கிட்ட உண்மையை சொல்கிறா, என்னடா ஆச்சு உனக்கு, எதுக்காக நீ ப்ரொஃபஸர்லாம் பார்த்து பயப்படுற, எனக்கு புரியவே இல்லை. அப்படி நான் இத்தனைக்கும் உன்ட்ட சொல்லிட்டேன் சுகா என்னோடய ஹஸ்பண்ட் தான் அப்படின்ட்டு, ஆனாலும் நீ அவரை பார்த்தா ரொம்ப பயப்படுற, எனக்கு புரியலை, உனக்கு என்ன தான் ஆச்சு, நீ என்ன, எனக்கு சத்தியமாக சொல்கிறேன் ஜிமின், எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்படியே ஜிமினோட கண்ணில் இருந்து அப்படியே கண்ணீர் வருது. இப்போ அப்படியே ஃபெலிக்ஸ் பார்த்துட்டு ஓ ஜிமின் இங்கே பாரு, நீ அழாத, உனக்கு சொல்ல விருப்பம் நீ சொல்லாத, அதுக்காக நீ அழாதடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இருந்தாலும் ஜிமினும் அழுதுகிட்டே இருக்கான். இப்போ அப்படியே நம்ம ஜேகே தான் கிளாஸ் ரூம்குள்ளே வரான். கிளாஸ் ரூம்குள்ளே வந்து சரி ஓகே இன்றைக்கி லெசனுக்குள்ளே போகலாமா அப்படின்னு சொன்னானே. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. பட் ஜிமினும் அழுதுகிட்டே இருக்கான். நம்ம டே தான் அப்படியே சாச்சா அவன் அப்படியே சமாதானப்படுத்திட்டு சரி நீ படுத்துக்கோ, நான் வந்து ப்ரொஃபஸர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே படுக்க வைக்கிறாங்க. இப்போ அப்படியே ஜேகே அங்கேருந்து பார்த்துட்டு ஜிமின் அப்படின்னு சொன்னேன். இப்போ அப்படியே டே கிளம்பிட்டு
சார் அவனுக்கு கொஞ்சம் ஹெட்டேக்காக இருக்குன்னு சொல்லிட்டு படுத்துருக்குறேன் சார். சரி ஓகே, கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கிளாஸ் வந்து எல்லோரும் கவனிக்கிறாங்க. இப்படியே அந்த டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே லஞ்ச் பிரேக் ஆகுது. இப்போ அப்படியே அவங்க கேன்டீனுக்கு போகிறாங்க. இப்போ ஜிமின் பார்த்துட்டு அது வந்து அப்படின்னு சொல்ல முடியல, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடா, நாங்கள் உங்களை பத்திரமா பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அப்படியே அவனுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம டேக்கிட்ட சொல்கிறோம். என்ன இப்படியெல்லாம் நடந்துச்சா? அப்போ இதுக்கு முன்னாடி நீ காலேஜ் மாதிரி வந்ததுக்கு ரீசன் இதுதானா அப்படின்னு கேட்ட உடனே இப்போ அவன் அழுதுகிட்டே ஆமாங்கிற மாதிரி சொல்கிறான். சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே என்ன பண்ணுறான்னா ஹக் பண்ணி ரொம்ப சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்போ அப்படியே சமாதானப்படுத்திட்டு, இங்கே பாரு ஜிமின், உனக்கு நடந்ததை நான் ஒத்துக்கிறேன், ஆனால் அதுக்காக எல்லா ப்ரொஃபஸரையும் நீ அந்த மாதிரி பார்க்காதடா அப்படின்னு சொல்லும்போச்சுல, இல்லை எனக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி அழுதுட்டுருக்கான். இப்போ அப்படியே பார்த்துட்டு சரி ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கிளாஸ் வந்து போயிட்டுருக்குது. இப்போ வந்து அவன் அதே மாதிரி தான் நம்ம சுகா அப்படியே பக்கத்தில் வந்து நின்றுட்டு நம்ம டே கூட பேசியிருக்க முடிச்சு. நம்ம ஜிமின் பயப்படுறானா, என்னால் நம்ம டே என்ன பண்ணியிருப்பானா, ஃபெலிக்ஸை இந்த சைடு எடுத்துக்கிட்டு நம்ம ஜிமினை இந்த சைடு எடுத்திருப்பாரு. அப்போ தான் அவன் பயப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே எடுத்து அவனை வந்து அவ்வளோ தூரம் கேர் பண்ணி நம்ம பார்த்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஸர்கிட்ட எந்த டவுட்டாக இருந்தாலும் நம்ம டே தான் போய் கேட்பாரு. நம்ம ஜிமினுக்கு கேட்டுட்டு வந்து அவர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அவனுக்கு வந்து அதுவே டே மேலே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறான். அப்படியே அவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு விஷயங்களையும் மறந்து நம்ம டே கூட ரொம்பவுமே ஐக்கியமாயிட்டான். இப்போது அவன் வீட்டில் வந்து ரொம்ப சைலண்டாக இருந்திருப்பாள். இப்போ வீட்லேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறான். அதுவே அவங்க அப்பா அம்மாவுக்கு செம ஹாப்பியாக இருக்குது. முந்தி இருந்ததுக்கு இப்போ நம்ம பையன் கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கே ஃபீல் ஆகுது. அந்த லெவலுக்கு நம்ம டே வந்து நம்ம ஜிமின் அவ்வளோ தூரம் கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு. அப்படியே வீட்லேயுமே ரொம்ப அவன் வாய் திறந்து பேசுகிறது. முந்தி வந்து ரொம்ப கலகலன்னு ஜாலியாக இருப்பார். ஆனால் இப்போ வந்து அந்த லெவலுக்கு இல்லாட்டாலும் பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ ஜிமின் கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா அம்மாக்கே ஃபீல் ஆகுது. இப்படியே கொஞ்சம் டேஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து ஜேகே தான் அப்படியே ஜிமினை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ அப்படியே சுகா பார்த்துட்டு என்னடா பண்ணிகிட்ருக்குற? இல்லைடா அந்த பையன் இருக்கான்ல அப்படின்னு சொன்னேன். யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா எட்டி பார்க்குறாரு. பார்த்தா அங்கே ஜிமின் தான் இருந்து விளையாடிட்டு இருக்காரு. ஐ மீன் டே கூட நம்ம அட்டாச்ட் ஆகிட்டார்ல. இப்போ நம்ம டே கூட தான் ஜாலியாக இருந்து விளையாடிட்டு இருக்கிறாரு. இப்போ அப்படியே பார்த்துட்டேன். சரி இப்போ அந்த பையனுக்கு என்னன்னு தெரியலடா, அவன் பண்ணுறதெல்லாம் செம்ம க்யூட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டேன்னு. டேய் நீ ஒரு ரூட் ப்ரொஃபஸர்டா, இருந்தாலும் என்னதான் நான் ஒரு ரூடாகவே இருந்தாலும் என் மனசுலாம் காதல் வரதில் தப்பு இல்லைடா, நானும் ஒரு மனுஷன் தானடா அப்படின்னு சமைச்சல. நீ மனுஷன்தான், ஆனால் உனக்கு தான் இந்த காதல் கத்திரிக்காய் வெங்காயம் இதெல்லாம் பிடிக்காதேடா. அது காதல் கத்திரிக்காய் வெங்காயம் தானே பிடிக்காது, நான் என்ன உருளைக்கிழங்கு தக்காளி பிடிக்காதுன்னு சொன்னானா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. டேய் காமெடி வேண்டாங்கிறேன், நீ ரூடு நல்லா ஞாபகம் வச்சுக்க, நீ ரூட் ப்ரொஃபஸர் அப்படின்னு கேட்டோன்னே, டேய் காதல் வந்தால் ரூடாக இருந்தாலும் சாஃப்டாயிருண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி சொல்லிட்டு இருக்கிறான். கேள்விப்பட்டிருக்கேன், காதல் வந்தால் கல்லும் கரையும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ தாண்டா ஃபஸ்ட்டு பார்க்குறேன். ஸ்டார்டிங்லலாம் என் புருஷன் கத்துவான், உன் ஃப்ரெண்டு ஜேகே அமைதியாக இருக்க சொல்லிக்க, என் ரூட்டில் மட்டும் வம்புழுக்கிறான் அமைதியாக இருக்க சொல்லிக்க, ரூடாக இருந்தாலும் அமைதியாக இருக்க சொல்லிக்கன்னு சொல்லிட்டு என் புருஷன் 2-3 நாளாக கத்திக்கிட்டு இருந்தான். ஆனால் எனக்கு தானே தெரியும் இந்த ரூடு எப்படிப்பட்ட பெரிய ரூடு அப்படின்ட்டு. இல்லைடா அவன் பண்ணுறதெல்லாம் பார்க்க மோஸ்ட்லி எவ்வளோ க்யூட்டாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, க்யூட்டு அவன் பண்ணுறதெல்லாம் உனக்கு க்யூட்டாக இருக்குது, பக்கத்தில் போனாலே பயப்படுறான் அப்படின்னு சொல்லணும். ப்ரொஃபஸர்னால் பயம் இருக்கணும், அப்போ தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரொஃபஸர் மேலே மரியாதை கொடுப்பாங்க. இல்லைன்னா நம்ம தலைக்கு மேலேயே யாரும் சாட்டிட்டு போயிட மாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா, அது என்னமோல தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ அப்படியே நம்மகிட்ட ஜிமினை வந்து அப்படியே ரசித்து பார்க்குறாரு. அதாவது ஜிமினுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களும் அவனுக்கு தெரியாமலே செய்வார். அதாவது நம்ம என்ன தான் ஜிமினுக்கு முன்னாடியும் டேக்கு பின்னாடியும் செம்ம ரூடாக அவர் நடந்துக்கிட்டாலும் நம்ம பின்னாடி இருந்து செம்ம கேரிங்காக இருப்பார். அதாவது அவனுக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்து விடுறது, அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு பிடிச்ச விஷயங்களை தேடி செய்கிறது, இதெல்லாமே அவர் பண்ணுவார். பட் இதெல்லாம் ஜிமினுக்கு தெரியாது. பட் இது வந்து டேக்கு மட்டும் லைட்டாக தெரியும். அதாவது ஒரு தடவை சுகா வந்து டப்புன்னு வளரிருப்பார், இதெல்லாம் ஜெயிக்க தான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வளரி இருப்பார். அதனால நம்ம டேக்கு மட்டும் இது தெரியும், ஆனால் ஜிமினுக்கு இது சுத்தமாக தெரியாது. அவன் வந்து டே வந்து சொல்லலாமா அப்படின்னு யோசிச்சிருப்பான், பட் அவனுக்கு சொல்லவும் தோணியிருக்காது. ஏன்னா அவன் தான் ப்ரொஃபஸரை பார்த்தாலே அவன் பயப்படுறான்ல, அதனால வந்து அவன் வந்து இது சொல்லியிருக்க மாட்டான். பட் இருந்தாலும் அவன் என்ஜாய் பண்ணுறான்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயும் விட்டுருப்பான். ஏன்னா இதெல்லாம் பண்ண வச்சுன்னா நம்மளுக்காக பண்ணுறதுக்கும் ஒருத்தர் இருக்கார்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹாப்பியாக இருப்பான். அதனால அது இந்த விஷயத்தை வந்து நம்ம ஜிமின்கிட்ட சொல்லவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சி அவன் வந்து சொல்லாமலே இருக்கிறான். பட் இந்த விஷயம்லாம் பார்க்கும்போது ஜிமினுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஜேக்கையும் இதை பார்த்து அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாரு. இப்படியே உங்களோட லைஃப் போகுது. இப்போது ஜிமின் என்ன பண்ணுறான்னா அப்படியே இப்போ நடந்து போயிட்டு இருக்கும் பஸ்ஸில் இப்போ ஜேகே அப்படியே ஆப்போசிட்டில் வராரு. இப்போ பார்த்தோன்னா
குட் மார்னிங் ப்ரொஃபஸர் அப்படிங்கிற மாதிரி சொன்னானா. குட் மார்னிங் நான் கிட்ட அப்படின்னு சொன்னான்னா, அது வந்து இல்லை சார் எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடிடுறான். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஈவினிங் ஆகுது. இப்போ நம்ம ஜேகே தான் அப்படியே கீழே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ஜிமினும் டேயும் கீழே வராங்க. இப்போ அப்படியே ஜேகே எப்படி பார்த்துட்டேன் ஜிமின் அப்படின்னு சொன்னானே. இப்போ ஜிமின் வந்து பார்த்துட்டு சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. அவன் கூட கொஞ்சம் தனியாக பேசணும் வரியா அப்படின்னு சொன்னானே. இப்போ அப்படியே அவன் பார்த்துட்டு அது வந்து சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. கொஞ்சம் வா ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. அவனும் வேறு வழி இல்லாமல் அப்படியே போகிறான். இப்போ அப்படியே போயிட்டு அது வந்து அது அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அதாவது அவர் ரொம்ப தயங்குறாரு. இப்போ அப்படியே ஜிமின் அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு சார் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாக சொல்கிறீங்களா, எனக்கு லேட் ஆகுது அப்படின்னு சொன்னானே. அது வந்து எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குது, ஐ லவ் யூ ஜிமின் அப்படின்னு சொன்னானே. இப்போ அப்படியே ஜிமின் அப்படியே ஷாக்காக பார்த்துட்டு என்ன சொல்கிறீங்க, லவ் யூ ஜிமின், எனக்கு என்னன்னு தெரில, இது வரைக்கும் இந்த ஃபீலிங்ஸ் யார் மேலேயும் எனக்கு வந்தது கிடையாது, ஃபஸ்ட் டைம் எனக்கு ஓ மேலே வருது, ஐ லவ் யூ ஜிமின், ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கையை பிடிக்க போகிறாரு. இப்போ அப்படியே பார்த்துட்டு அப்படியே அவன் என்ன பண்ணுறான்னா டப்புனா அழுதுட்டு அப்படியே அங்கேருந்து ஓடிடுறான். இப்போ அப்படியே ஜேகே பார்த்துட்டு என்னாச்சு உனக்கு, ஒருவேளை பிடிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுட்டு சரி ஓகே நாளைக்கு ஜிமின் வருவாள்ல, நாளைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறான். இவன் அழுதுகிட்டே ஓடுறத நம்ம டேயுமே கவனிக்கிறான். இப்போ டே பின்னாடி போனால் அவங்க அப்பா அப்படியே பார்த்துட்டு ஜிமின்மா என்னாச்சுடா அப்படின்னு சொன்னானே. ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொன்னானே. சரி பைக்கில் ஏறி நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னானே. அவன் அப்படியே பைக்கில் ஏறி போயிடுறான். இதை டே பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து அப்படியே சுற்றி பார்த்தாங்க. வந்து ஜேகே வந்துட்டு என்ன அதாவது ஜேகே யோசிச்சுட்டு இருந்திருப்பார்ல, இவனுக்கு என்னாச்சு எதுக்காக இப்படி ஓடுறேன்னு சொல்லிட்டு அவர் பார்த்துருப்பார்ல. அதை பார்த்துட்டு இருக்கதை டே பார்த்துட்டு சரி என்னன்னு தெரில நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரெயினுமே வீட்டுக்கு போகிறான். எப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. பார்த்தா ஜிமின் வந்து கிளாஸ்க்கு வரவே இல்லை. ஜேகே ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. டேயை கூப்பிட்டு கேட்டிருப்பாரு ஜிமின் ஏன் வரல அப்படின்னு சொல்லிச்சுன்னா எனக்கு தெரியாது சார், அவன்கிட்ட எதுவும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லியிருப்பான். சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஜேகே விட்டுருப்பாரு. இப்படியே ஒரு 1 வீக் ஸ்கிப் ஆகுது. இந்த 1 வீக்குமே ஜிமின் வரல. ஜிமின் வந்து வீட்டுக்குள்ளேயுமே அவ்வளோ நாள் கொஞ்சம் ஜாலியாக அவங்க அம்மா அப்பா கூட பேசி சிரிச்சு எடுத்து இருந்திருப்பான். பட் இப்போ வந்து மறுபடியும் அவன் ரொம்ப பயப்படுறான். அவனுக்கு கை அவ்வளோ ரொம்ப ஷிவர் ஆகுது. அவங்க அப்பா வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு. ஜிமின் என்னாச்சு ஏதாவது சொல்லுப்பா, சொன்னாதான்ப்பா அப்பாவுக்கு தெரியும், சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கேட்குறாரு. பட் அவன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். அவன் பயந்துக்கிட்டே இருக்கிறான். ரொம்ப பயத்தில் ஷிவர்னஸ் ஆகி அவனுக்கு ஃபீவர்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற லெவலுக்கு வரைக்கும் அவனுக்கு ஃபீவர் வந்திருக்கும். இப்போ அப்படியே அவங்க அப்பா பார்த்துட்டு ஐயோ என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னே தெரில, என்ன ஆச்சு, இத்தனை நாள் இவன் நல்லா தானே இருந்தான், இப்போ இவனுக்கு என்ன ஆச்சு, எப்பா ஜிமின் என்னடா ஆச்சு, எதுவாக இருந்தாலும் அப்பாட்ட சொல்லுப்பா அப்படின்னு சொன்னேன். ஒன்றும் இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே படுக்கிறான். இப்போ அப்படியே படுத்துட்டு எனக்கு ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே திரும்பி படுக்கிறான். பார்த்துட்டு ஐயோ இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, ஒரு காலேஜில் ஏதாவது நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா ஹாலேஜுக்கு போகிறாரு. ஹாலேஜுக்கு போய் அவன் கிளாஸ் ப்ரொஃபஸரை போய் பார்க்குறாரு. இப்போ அப்படியே பார்த்தோன்னா நானே உங்களை பார்க்கணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், ஜிமினியும் 1 வீக்காக வரல அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அது என்னாச்சுன்னு எனக்கு தெரியலை, அவனுக்கு செம்ம ஃபீவராக இருக்குது, அவன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் அப்படின்னு சொன்னான்னா அவன் ஜேகே டப்புன்னு எழும்பி என்னாச்சு அவனுக்கு தெரியலப்பா, அவனுக்கு 1 வீக்காகவே ரொம்ப ஃபீவராக இருந்துச்சு, ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் கேட்டதுக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, தான் அவனுக்கு அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னான்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜேகே என்னெல்லாமே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு நான் வந்து ஜிமினோட ஃப்ரெண்டை பார்க்கலாமா அப்படின்னு சொன்னேன்னா அவன் கிளாஸில் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் கிளாஸுக்கு கூட்டிகிட்டே போகிறான். இப்போ கூட்டிட்டு போய் டே உன்னை பார்க்குறதுக்கு ஜிமினோட அப்பா வந்திருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே இப்போ டே எப்படி பார்த்துட்டு அவன் அப்படியே எழுப்பி வெளியே வரான். வெளியே இந்த அங்கிள் அப்படின்னு சொன்னோன்னா உன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுப்பா அப்படின்னு சொன்னோன்னா டேயை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ டேயிட்ட வந்து கேட்குறாங்க ஜிமினுக்கு என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா, ஜிமின் வந்து இப்படி ரொம்ப பயந்துக்கிட்டே இருக்கிறான், எனக்கு வந்து ஜிமின் ஒரு தடவை என்கிட்ட சொன்னான், என்னோட விஷயத்தெல்லாம் நான் டேக்கிட்ட சொல்லிட்டேன்னு சொன்னான், அதனால தான் நான் உன்னை பார்க்க வந்தேன், உனக்கு எதாவது தெரியுமான்னு சொல்லும் போச்சுல இல்லை எனக்கு தெரியாது, அவன் லாஸ்ட் டைமில் கூட பயந்துக்கிட்டு அவன் ஓடி போனதை நான் பார்த்தேன், அவனை கூப்பிட்டு கேட்கலாங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அவனை கூட்டிகிட்டு போயிட்டீங்க, எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி டே சொல்கிறான். சரிப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அவங்க அப்பா அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ டேக்கு வந்து செம்ம டவுட் ஆகுது. இப்போ ஜேகே தானே அந்த இடத்துல நின்றுருப்பாரு. இப்போ ஜேகே கிட்டே ஏதாவது கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படி ஸ்டாஃப் ரூம் போகலாங்கிறப்போ ஸ்டாஃப் ரூமுக்கு அவன் போகிறான். போய் பார்த்தா அங்கே பக்கத்தில் சுகா நின்றுக்கிட்டு டே எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே இவன் நேராக என்ன பண்ணுறான்னா சுகா கிட்டே போகிறான். சுகா கிட்ட போய் இப்படி நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னோன்னே என்ன நம்ம
ஜேகே பேசின கொஞ்ச நேரத்தில் அவன் அழுதுகிட்டே ஓடினானா அப்படின்னு சொன்னேன்னா, ஜேகே தனியாக பேசணும்னு கூட்டிகிட்டு போனார். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஜிமின் வந்து அழுதுகிட்டே ஓடுனா. நம்ம ஜேகே ப்ரொஃபஸர் கூட அதில் தான் நின்னார். எனக்கு பயமாக இருக்குது சுகா அப்படிங்கிற மாதிரி சொன்னான்னா. சரி சரி எதோ இருந்தாலும் பார்த்துக்கலாம். சரி எந்த ஹாஸ்பிட்டல்னு தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னா, இந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரி ஓகே நம்ம பார்த்துக்கலான்டா, நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஈவினிங் நம்ம போய் அவனை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ எப்படி கிளாஸ் ரூம்குள்ளே போயிடறான். இப்போ நேராக சுகா என்ன பண்ணுறான்னா, நேராக ஜேகே கிட்டே போய், ஜேகே நீ என்ன பண்ண அவன்கிட்ட போய் அப்படின்னு கேட்டோன்னே, என்னடா பண்ணேன், நான் இப்போ தான் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சொன்னேன். என்ன சொல்லிட்டு போகிறான், நீ தான் ஜிமினை கூப்பிட்டு ஏதோ பேசினி, அதுக்கப்புறம்லாம் தான் அவனுக்கு ஃபீவர்னு அவங்க அப்பா சொல்கிறதா சொல்லிகிட்ருக்கான் அப்படின்னு கேட்டோன்னே, என்ன அவங்க அப்பாவுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜேகே ஷாக்காக எழும்புறான். இல்லைடா அவங்க அப்பாவுக்கு தெரியாது, நீ சொல்லிகிட்டு இருக்கிற, நீ தான் அவனை கூட்டிகிட்டு போனான், அதுக்கப்புறம் தான் அவன் அழுதுகிட்டே வீட்டுக்கு போனான் அப்படின்னு சொன்னான். அப்படி நீ ஜிமின்கிட்ட நீ என்ன சொன்ன அப்படின்னு சொன்னேன். இல்லைடா நான் லவ் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, லவ் பண்ணலாமான்னு தானே கேட்டேன், நான் வேறு எதுவும் கேட்கலடா அப்படின்னு சொன்னோன்னே. என்னது லவ் பண்ணலாமான்னு கேட்டதுக்கு அழுதுட்டு போனானா அப்படின்னு சொன்னா. ஆமாண்டா லவ் பண்ணலாமான்னு தாண்டா கேட்டேன், அவன் அழுதுகிட்டே ஓடுனான். சரி ஓகே நாளைக்கு வந்தானா அவன்கிட்ட நம்ம பேசிக்கலாம்னு சொல்லிட்டு நானும் அதில் விட்டுட்டேன். பார்த்தா அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அவன் காலேஜுக்கே வரல. இப்போ அவங்க அப்பா தான் என்ன வந்து பார்த்து அவனுக்கு ஃபீவராக இருக்குது, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க, பயமாக இருக்குடா அப்படின்னு சொன்னோன்னா. சரி சரி நீ பயப்படாத, இன்றைக்கி நான் டேயை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போவேன், ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்னாச்சு அது சின்ன பார்த்து உனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே. சரிங்கிற மாதிரி நம்ம ஜேகேயும் சொல்கிறான். இப்போ அப்படியே ஈவினிங் ஆகுது. நம்ம சுகா என்ன பண்ணுறாருன்னா டேயை கூட்டிகிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் போனோன்னா வெளியே அவங்க அம்மா இருந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இப்போ அப்படியே டே அங்கே போயிட்டு, டே ஜிமின் அப்படின்னு சொன்னோன்னா. நீ யாருப்பா, நான் ஜிமினோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னானே. அவன் உள்ளே தான்ப்பா இருக்கிறான், டாக்டர் உள்ளே செக் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னானே. என்னாச்சு ஆண்டி, நீங்கள் ஏன்டி எழுதிட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னானே. இல்லைப்பா அவனுக்கு ஏதோ கொஞ்சம் சீரியஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. ஓ ஐயோ இவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம டே வந்து அப்படி பார்த்துட்ருக்குறான். இப்போ அப்படியே சுகா பின்னாடி வந்துட்டு, என்னாச்சு டே, இல்லை அவனுக்கு எதோ சீரியஸாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பார்த்துட்ருக்கான். இப்போ அப்படியே டாக்டர் வெளியே, சரி ஓகே நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவனை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ அப்படியே நம்ம டே என்ன பண்ணுறான்னா உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு ஜிமின் என்ன ஆச்சுன்னா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் போய் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இப்போ அப்படியே அவன் பார்த்துட்டு, எனக்கு ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொன்னானே. இங்கே பாரு ஜிமின், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோ ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே ஹக் பண்ணுறான். இப்போ நம்ம சுகா பின்னாடி போகிறாரு. இப்போ சுகாவை பார்த்தோன்னே ஜிமினுக்கு அப்படியே கை எவ்வளோ ஷுவர் ஆகுது. இப்போ அப்படியே பார்த்துட்டு, ஜிமின் என்ன ஆச்சு ஜிமின் அப்படின்னு சொன்னோன்னே. அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே. இப்போ அப்படியே சுகாவை தான் பார்த்து அவன் பயந்துக்கிட்டே இருக்கிறான். இப்போ அப்படியே நம்ம பார்த்துட்டு, ஒன்றும் இல்லை சுகா, நீ கொஞ்ச நேரம் வெளியே சுகா. இல்லை எனக்கு புரியலை, அது என்ன எங்களை பார்த்து பயப்படுறான், ப்ரொஃபஸர்னால் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே பார்த்துட்ருக்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சுகா, நீ வெளியே போ அப்படின்னு சொன்னானே. இல்லை எனக்கு தெரியலை, எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும்ட்டே, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்ன பார்த்தா சுகாவை பார்த்தா எங்கள் 2 பேர்த்தையும் பார்த்தா மட்டும் அவன் பயப்படலாம், அங்கே காலேஜில் இருக்க எல்லா ப்ரொஃபஸரையும் பார்த்தா அவன் பயந்துக்கிட்டு தான் இருக்கான். இல்லை எனக்கு புரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ சுகா கேட்டோன்னே. சுகா நான் சொல்கிறேன் நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே புஷ் பண்ணி அப்படியே வெளியே தள்ளிட்டு போகிறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு, என்னடா ஆச்சு, இது வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க பிடிச்சி வெளியே தள்ளிட்டு இப்போ மட்டும் உள்ளே வரான். இப்போ அப்படியே உள்ளே வந்து ஹக் பண்ணிட்டு, என்னடா ஆச்சு, இவங்க நிறைய விஷயத்த சொன்னது அதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டோன்னே. என்ன அப்படிங்கிற மாதிரி அவன் பார்க்குறான். ஜேகே சார் உன்ட்ட ப்ரப்போஸ் பண்ணாரா, அதுக்கு தான் இப்படி பயப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இப்போ அவனா அழுதுகிட்ட ஆமாங்கிற மாதிரி சொல்கிறான். அதனால என்னடா வந்துச்சு, நானும் தான் ஒரு ப்ரொஃபஸரை கல்யாணம் பண்ணேன், எனக்கு என்ன அந்த மாதிரியாடா நடக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அழாதடா அப்படின்னு சொன்னோன்னே. இல்லைடா அது என்னன்னு தெரில, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே. இங்கே பாரு பயப்படுறதுக்கு இல்லை ஒன்றும் இல்லை, நீ உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டான்னு வை, அதுக்கப்புறம் அவர் பின்னாடி வர மாட்டார். இல்லை நான் அது மாட்டேன், நான் காலேஜுக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே. என்னடா அப்படின்னு சொன்னோன்னே. என் நிலமையை பார்த்தா உனக்கு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி அவன் அழுதுகிட்டே கேட்குறான். சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டு, இங்கே பாரு ஒழுங்காக காலேஜுக்கு வா, ஒன்றும் இல்லை, நம்ம ஜேகே சார் எதுவும் பண்ணாமல் நான் உன்னை பார்த்துக்கிறேன், உன்னை ப்ரொடெக்ட் நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா. ப்ரொடெக்ட் பண்ணுவியா, நான் பண்ணுறேன்டா அப்படின்னு சொன்னோன்னா. சரி ஓகே அப்படின்னு சொன்னோன்னா அவன் அப்படியே கொஞ்சம் பயம் மட்டும் லைட்டாக குறையுது. சரி ஓகே நீ எதையும் நினச்சி கவலைப்படாத, நான் இருக்கிறேன் சரியா அப்படின்னு சொன்னால் அவன் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே நார்மல் ஆகுறான். இப்போ அப்படியே நான் அவனை படுக்க வச்சுட்டு, சரி ஓகே நான் கிளம்புறேன், நீ ஃபீவர்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் ஒழுங்காக காலேஜுக்கு வா சரியா அப்படின்னு சொன்னான்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இப்போ அப்படியே அங்கேருந்து டேயும் வெளியே வரான். வெளியே வந்தோடனே,
இங்கே என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி கத்திக்கிட்டே பின்னாடி வராரு. இப்போ பார்த்துட்டு நான் சொல்கிறேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வீட்டுக்கு அவன் கூட்டிகிட்டு போயிடுறான். இப்போ வீட்டுக்கு போய் நம்ம யூங்கி கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாரு. அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு அவனுக்கு யாரும் இல்லை, அதனால தான் அப்படின்னு சொன்னோன்னே என்ன அது அவனுக்கு ப்ரொஃபஸரை பார்த்தாலே பயம், விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. அதான் ஏன் ப்ரொஃபஸரை பார்த்தா அவனுக்கு என்ன பயம், கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறான், அப்புறம் ஏன் அவன் ப்ரொஃபஸரை பார்த்தா பயப்படணும்? இங்கே பாரு, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு அபிப்பிராயம், அதில் அவனுக்கு அப்படி ஒரு அபிப்பிராயம் இருக்குது, அதனால அவன் பயந்துக்கிட்டு இருக்கான், நீ சும்மா விடு நீ அவனை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே மேலே போகிறான். ஏன்னா தப்பான அபிப்பிராயம் இருக்குதா, எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுகா பார்த்துட்டு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே போயிடுறான். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போ நம்ம ஜேகே கூப்பிட்டு கேட்டிருப்பாரு சுகா கிட்ட. அப்போ அவன் என்னன்னு தெரில, எல்லா ப்ரொஃபஸரையும் பார்த்தா அவன் பயந்துக்கிட்டு தான் இருக்கிறான். நான் கிட்ட கேட்கும் போச்சுலாம் இல்லை அவனுக்கு ப்ரொஃபஸர்னால் கொஞ்சம் பயம், அதனால தாங்கிற மாதிரி தான் அவனும் சொல்லிட்டு இருக்கான். எனக்கு ஏதோ தெரியலை, நீ என்ன சொன்ன காலேஜ் மாதிரி இங்கே வந்தது அதானே சொன்னேன், மேபி அவனுக்கு பழைய காலேஜில் ஏதாவது இன்சிடென்ட் இருக்குமோ அப்படின்னு கேட்டோன்னா எனக்கு தெரியலையேடா. சரி ஓகே, அவனை பற்றி ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுறேன், நீ அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அவன்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகேயும் சொல்கிறாரு. இப்போ அப்படியே நம்ம ஜிமினுக்கு ஃபீவர் குறைஞ்சிருக்கும். இப்போ அவன் வீட்டில் இருக்கும்போதுலாம் அவங்க அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, சரி அவனை நீ காலேஜுக்கு அனுப்ப வேண்டாம், நம்மளே எதுவாக இருந்தாலும் பக்கத்தில் வச்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இப்போ ஜிமின் அப்படியே பக்கத்தில் இல்லைப்பா நான் காலேஜுக்கு போகிறேன், நான் போகிறேன்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே, அவனே ஆசைப்படுறான், அவனை நம்ம அனுப்பலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் கொண்டு போய் அப்படியே காலேஜில் ட்ராப் பண்ணுறாரு. இப்போ அப்படியே ஜிமின் புல்ல தான் போகிறான். பார்த்தாங்க ஜேகே அங்கே ஒரு பையன் கூட பேசிகிட்டு இருக்கிறாரு. இப்போ அதை பார்த்துட்டு அவன் அப்படியே பயப்படுறான். பயந்துட்டு அப்படியே எல்லாம் உள்ளே போகும்போது இந்த விஷயத்த மேலே நின்று டே கவனிச்சிருப்பான். இப்போ டே அப்படியே மேலே கீழே வந்துட்டு ஜிமின் உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொன்னோன்னே இல்லை ஒன்றும் இல்லை, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே மேலே கூட்டிகிட்டு போகிறேன். இதெல்லாம் ஜேகே பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. பார்த்துட்டு இவன் ஏன் நம்மளை பார்த்தா பயப்படுறான் அப்படிங்கிற மாதிரி ஜேகே யோசிச்சுட்டு இப்போ அப்படியே ஸ்டாஃப் ரூமுக்கு தான் போகிறான். அங்கே பார்த்தா நம்ம சுகா ஏதோ நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. இப்போ அப்படியே பக்கத்தில் போய் உட்காந்துட்டு டே அது அப்படின்னு சொன்னேன். சொல்கிறா இல்லைடா எதுக்கடா அவன் என்னை பார்த்தா மட்டும் பயப்படுறான், எனக்கு புரியலை. டே அவன் ஒன்றை பார்த்து மட்டும் இல்லைடா எல்லாத்தையும் பார்த்து பயப்படுறான், ஏன் என்னை பார்த்து கூட அவன் பயந்துக்கிட்டு தான் இருக்கான் அப்படின்னு சொன்னேன். என்ன உன்னை பார்த்தும் பயப்படுறானா? அப்போது அவனுக்கு அப்படின்னு சொன்னேன். இங்கே பாரு, அவனுக்கு இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அது எனக்கு தெரியுது, ஆனால் அது என்ன பிரச்சனை நம்மளுக்கு தெரியலை. நீ ஒன்று பண்ணு, அவனை பற்றி ஃபஸ்ட்டு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோ, அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நீ அவனை லவ் பண்ணி தான் ஆகணுமாடா அப்படின்னு சொன்னேன். இல்லைடா நானும் அதை யோசித்தேன், அவன்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணி அவன் அழுதுட்டு போகும்போதுல யோசித்தேன், சரி அவனுக்கு பிடிக்கல போல் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஆனால் அது எனக்கு மைண்டுக்கு புரியுது, அது மனசுக்கு புரியுதுடா, ஆனால் மைண்ட் அது ஏற்றுக்க மாட்டேங்குது, அவன் தான் எனக்கு வேணுங்கிற மாதிரி எனக்கு இருக்குது, அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் யோசிச்சுருக்கான். சரி ஓகே சரி என்ன பண்ணுறது, ஃபஸ்ட்டு நம்ம ஜிமினை பற்றி நீ நான் ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோ, ஃபஸ்ட்டு அவனை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கோ ஓகேவா, அதுக்கப்புறம் நீ அவன்கிட்ட போய் பேச சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி சொல்லிட்டு எழும்புறான். இப்போ அப்படியே ஜேகே யோசிச்சுட்டு நீ சொல்கிறதாண்டா கரெக்டாக, நான் ஃபஸ்ட்டு அவனை பற்றி ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னானே. சரி ஓகே நீ அவனை பற்றி ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரப்போஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாவும் அங்கேருந்து அப்படியே போகிறாரு. இப்படியே ஒரு 1 month போகுது. பட் எவ்வளவோ ஜேகே நம்ம ஜிமினை மறக்கணும்னு நினச்சிருப்பாரு, ஆனால் நம்ம ஜேகேக்கு ஜிமினை மறக்கவே முடியலை. பட் ஜிமின் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு க்யூட்னஸும் ஜேகேக்கு கூட கொஞ்சம் தான் லவ் கொடுக்குதே தவிர மற்றபடி அவனை வெறுக்கிறதுக்கு ஜேகே ஏல முடியலை. அவன் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்பான், இல்லை ஜிமின் உனக்கு இல்லைடான்னு சொல்லிட்டு அவன் எவ்வளவோ மறக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பான், ஆனால் அவனால் முடியலை. இப்போ அப்படியே ஒன்லி ஃபைன் டேட் தான். இவன் எவ்வளோ தூரம் யோசிச்சுட்டு பாரு ஜேகே, இதுக்கு மேலே உன்னால் முடியாது, உன்னால் ஜிமினை விட்டு இருக்க முடியாது, நாளுக்கு நாள் அவன் மேலே உனக்கு காதல் தான் அதிகமாகுதே தவிர அவனை உன்னால் வெறுக்க முடியலை. நீ நீ அவங்ககிட்ட போய் பேசினா தானே தப்பு, நம்ம ஏன் வேறு அவனோட அப்பா அம்மா கிட்டே பேசக்கூடாது, அவங்க அப்பா அம்மா கிட்டே பேசுனா ஒருவேளை அவங்க நம்மளுக்கு கெட்டி வச்சா அதுக்கப்புறம் ஜிமின் வாழ்ந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா நேராக அவன் ஜிமினோட வீட்டுக்கு தான் போகிறான். அன்றைக்கி ஜேகே காலேஜாக ஹாஃப் டே கேட்டிருப்பான். இப்போ அப்படியே அவங்க ஜிமினோட வீட்டுக்கு தான் அவன் போகிறான். இப்போ அப்படியே ஜிமினோட வீட்டுக்கு போனான்னு ஜிமினோட அப்பா அம்மா பார்த்துட்டு வாங்க சார் வாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அப்படியே உள்ளே போகிறாரு. போய்ட்டு அது அப்படின்னு சொன்னோன்னே சொல்லுங்கள் சார் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை எனக்கு ஜிமினை ரொம்ப பிடிச்சிருக்குது, நான் ஜிமினை லவ் பண்ணுறேன், ப்ளீஸ். நான் இந்த விஷயத்த அவன்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு லவ் பண்ணலாமான்னு கேட்டேன். பட் என்னன்னு தெரில, அவன் என்னை பார்த்தோன்னு ரொம்ப பயப்படுறான், அதான் உங்ககிட்ட கேட்டு உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போகலாம்
அதுக்கப்புறம் நம்ம ஜிமின் கிட்ட பேசி புரிய வச்சுக்கலாங்கிற மாதிரி உங்கள்கிட்ட பேசலான்னு வந்தேன். உங்கள் பையனை கெட்டி வைக்க முடியுமா சார் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அம்மாவுக்கும் செம்ம ஹாப்பியாகுது. நல்ல வேலை இப்படி, அதாவது அவன் ப்ரொஃபஸர், அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ஹாப்பியாகுது. பட் அவங்க அப்பாவுக்கு மட்டும் கொஞ்சம் மனசுக்கு ஏதோ கஷ்டமாக இருக்குது. இப்போ அப்படியே அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டு இல்லை, அதாவது ஜேகே பார்த்துக்கிட்டு இல்லை தம்பி அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இப்போ அப்படியே அவங்க ஜிமினோட அம்மா பார்த்து என்னங்க பேசுறீங்க, நம்ம பையனை கொடுக்குறதுல என்ன இருக்குது, நம்ம பையனை கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னேன். பைத்தியக்காரி மாதிரி பேசாத, அவனுக்கு நடந்த இன்சிடென்ட் தான் தெரியும்ல, எந்த பையன் தான் அவனை கெட்டிக்கிறதுக்கு சம்மதிப்பான், அதெல்லாம் ஒன்றும் வேணாம் தம்பி, மன்னிச்சிருங்க தம்பி, என் பையன் அதுக்கு ஒத்துக்க மாட்டான், நாங்களும் அதை ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இல்லை, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் அவனை பார்த்துக்கிறேன், ப்ளீஸ் அவனை தரமாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அவங்க அப்பா பார்த்துட்டு கண்டிப்பாக அவனை பற்றி தெரிஞ்சுனா நீ ஏன் வேண்டான்னு போயிடுவோப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை நீங்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ அவங்க அப்பா அப்படியே பார்த்துட்டு அது ஒன்றும் இல்லைப்பா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப தயங்குறாரு. இப்போ அப்படியே வந்து அப்படியே ஜேகே திரும்பி பார்த்துட்டு அங்கிள் தயங்காதுங்க அங்கிள், எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் உங்கள் பையனை விட்டுட்டு போக மாட்டேன். அதெல்லாம் இல்லைப்பா, கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நீ இந்த விஷயத்த சொன்னீங்கன்னா கண்டிப்பாக என் பையன் வேண்டானே நீ போயிடுவ அப்படின்னு சொன்னேன்னா, அதெல்லாம் கிடையாது, நான் உங்கள் பையனை விட்டு போக மாட்டேன், நீங்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே பார்ப்போம் நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீ போறியா இருக்கிறியான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன்னே, நீங்கள் சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ அப்படியே அவங்க அப்பா ஒரு ஃப்ளாஷ்பேக்கு சொல்கிறாரு. என்னன்னா இப்போ அப்படியே பார்த்தா மா
இந்த விஷயம் வந்து மீடியா ஃபுல்லாவுமே தெரிஞ்சு மீடியாவிலேருந்து எல்லாருமே ஜிமின்ட்ட வந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அவர் உங்களை என்ன பண்ணாரு? எப்படி டச் பண்ணாரு? உண்மையாட்டே அவர் உங்க கூட அப்படி இப்படி இருந்தாரா? நீங்கள் பொய் சொல்லி கேஸ் கொடுத்தீங்களா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமாக கொஸ்டின் கேட்குறாங்க. ஜிமினுக்கு என்ன பண்ணன்னு தெரில. அவன் அந்த இடத்துலேருந்தே அழுதுகிட்டே ஓடிடுறான். இதை வந்து பிரின்சிபல் பார்த்துட்டு, இங்கே பாருங்க, அவர் மேலே தப்பு இருந்துச்சு, எங்களுக்கு அது தெரிஞ்சிச்சு.
ஸ்டோரிக்கு வந்து ஸ்பெஷல் பார்ட் கேட்டிருக்கிறீங்க. அது மாஃபியா ஹஸ்பண்ட்ஸுக்கும் ஸ்பெஷல் பார்ட் கேட்டிருக்குது. அண்ட் செகண்ட் ஒய்ஃப் பிஏ அதுக்குமே ஸ்பெஷல் பார்ட் கேட்டிருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம செகண்ட் ஒய்ஃப் பிஏ அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் பார்ட் ஸ்பெஷல் பார்ட் போடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து மாஃபியா ஹஸ்பண்ட்ஸுக்கு பார்க்கலாம். ஓகேவாடா? ஓகேடா. அண்ட் இந்த ஸ்டோரியை கேட்டது கத்திஜா இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேடா, பாய், லவ் யூ ஆல் மீஸ்.